வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. ஒரு பழைய ஈரோடு டிஷ் தான், ஆனால் ஆஃப் லேட்டாக இன்டர்நெட் ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிடுச்சு. எது அது ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாங்க இல்லை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நானும் இந்த ரெசிபி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி நானும் ட்ரை பண்ணிட்டேன். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் ஜப்பான் சிக்கன், அதாவது ஜப்பான் சோயா. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது சோயாவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பன்னீர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிபி ரெப்ளிகேஷனுக்காக நான் சோயா யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக மைல்டாக இருக்கிற இந்த ஸ்டார்டரை ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 கப் சோயா நகெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் சோயா நகெட்ஸ் கிடைக்கிது இல்லையா, அதை நம்ம வாங்கிக்கலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சோயா சங்க்ஸை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணியிலேயே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் இந்த சோயா சங்க்ஸை போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பாயில் ஆகட்டும். 1-2 சோயா சங்க்ஸ் எடுத்து நசுக்கி பாருங்கள். சாஃப்டாக நசுங்கிட்டுனா உங்களோட சோயா சங்க்ஸ் வெந்துருத்துன்னு அர்த்தம். ரொம்பலாம் டைம் எடுக்காது, ரொம்ப குவிக்காகவே குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸுமே டபுள் ஆகிடும். குக்கான சோயா சங்க்ஸை தண்ணியை விட்டு வெளியே எடுத்துட்டு நீங்கள் நல்லா கையில் போட்டு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்கிற தண்ணியும் வெளியே வந்துடும். வெந்த சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கும், அதனால் பார்த்து அமுக்குங்க, இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும். சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் புழிஞ்சு எடுத்துருங்க. புழிஞ்ச சோயா சங்க்ஸை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அந்த சோயா சங்க்ஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ இந்த சோயா சங்க்ஸ்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் உரியறதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளோரும் 1/4 கப் மைதாவும் சேர்த்துக்கலாம். அதாவது கார்ன்ஃப்ளோர் மைதா ரேஷியோ பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு, உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் இந்த சோயாவோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஜென்டிலாக அமுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் இந்த மாவு உறிஞ்சிடும். தண்ணி உறிஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்த்து ஓடக்கூடாது, அப்படியே இந்த மாவுலாம் பிசறின மாதிரி இருக்கணும். நல்ல மாவெல்லாம் ஒட்டி உதிரியாக வந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுறலாம். இன்கேஸ் எக்ஸஸ் தண்ணி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அது வெளியில் வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கிறதுனால பொரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடான எண்ணெயில் தான் இதை நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சங்க்ஸாக இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே உதிர்த்து விட்டு சேர்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கண்டிப்பாக ஒட்டாது, நல்லாவே கிறிஸ்பியாக வரும். ஒன்றே நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடான எண்ணெயில் தான் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு டக்குன்னு ரோஸ்ட் ஆகிடும், ரொம்பவும் எண்ணெய் உரியாது. வெளியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பதத்தை அச்சீவ் பண்ண முடியும். நல்லா கிறிஸ்பியாக குக் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. எக்ஸஸ் ஆயிலெலாம் ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா சோயா சங்க்ஸையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்ல கிறிஸ்பியான சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெடி. நம்மளுக்கு இந்த கிரேவியோட பாதி வேலை ரெடி. அடுத்தது கிரேவிக்கான பேஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுதான் இந்த கிரேவியோட மெயின் இன்க்ரீடியண்ட். முந்திரி பருப்பு தான் நம்ம கிரேவிக்கு ரிச்னஸ் அண்ட் திக்னஸை கொடுக்கும். முந்திரி பருப்பை அப்படியே ஓட்டிடாதீங்க. அப்படியே ஓட்டினீங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு 5-6 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனாக அரைஞ்சிடும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துட்டு உருக்கிக்கலாம். வெண்ணெய் லைட்டாக உருகுனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். வெண்ணெயில் பூண்டு வறுபடும் போதே நம்மளுக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா நீங்கள் 4-5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்காதுங்க, மைல்டு காரம் தான் இருக்கும். இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணிக்கு அடுத்ததாக ஒரு 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் தண்ணி ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கப் தண்ணி, 1.5 கப் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா ரிச்சாக வேணும்னா நீங்கள் தண்ணியை அவாய்ட் பண்ணிவிட்டு மொத்தமே பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம்.
இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு செமி ட்ரை தான். இதை நீங்கள் ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் புலாவுக்கெல்லாமும் தொட்டு சாப்பிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த முந்திரி பொடியை சேர்த்துக்க போகிறோம். அரைச்சி வச்ச எல்லா முந்திரி பொடியுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். முந்திரி பார்த்திங்கன்னா நேச்சுரல் திக்கனிங் ஏஜென்ட், அப்படியே உங்களுக்கு க்ரீமோட டெக்ஸ்சர் அது கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கிரேவி அப்படியே திக்காகிடும். சிம்மில் மாற்றிட்டு கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே ஒரு அரை டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஹையில் வைக்காதீங்க. கேஷ்யூ பவுடர் சேர்த்த ஒன்றுமே நீங்கள் லோவஸ்ட்டுக்கு மாற்றிடணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி இருக்கும் போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலே தூவி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஜப்பான் சோயா ரெடி ஆகிடும். இது நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாவே க்ரீமியாக இருக்கும். ஆற ஆற இது கொஞ்சம் டைட் ஆகிடும். அந்த மாதிரி டைட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு அரை கப் பால் சேர்த்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பார்ட்டிஸில் சும்மா ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்ம கேஷ்யூ சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே ரிச்சாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ காரம் இருக்காது. ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு கேஷ்யூலேருந்தும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.